ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். எம்பெருமான் உகந்தெருளின திவ்ய தேசங்கள் 108 திவ்ய தேசங்கள் ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் பண்ணப்பெற்ற திவ்ய ஸ்தலங்கள். அதிலே 108 திருப்பதி அந்தாதி என்கின்ற கிரந்தத்தை கொண்டு சோழ நாட்டு திருப்பதிகள், அதிலேயும் முதலாவதாக திருவரங்கம் பெரிய கோவில் என்பதை அனுபவிக்க இருக்கோம். சீர்வந்த உந்தி திசைமுகனான் அல்லாத தென் சோர்வந்த சொல்லிற் சுருங்குமோ, ஆர்வம் ஒரு அரங்கம் கோயில் உகந்தவரையாழ்வான் திருவரங்க கோவில் சிறப்பு என்பது இந்த திவ்ய தேசத்துக்காக இடப்பட்ட பாசுரம். ஒருவர் அந்த விஷயங்களிலே, அந்தந்த விஷயங்கள்னா பல வகையான உலக பற்றுக்களில் ஆர்வம் ஆசை ஒழிந்ததுன்னு சொன்னால், அவ்வாறு பற்று இல்லாத அடியார்களை எம்பெருமான் விரும்பி ஏற்றுக்கொள்கின்றான், அவர்களை அடிமை கொள்கின்றான். அப்படி அடிமை கொள்பவனாகிய எம்பெருமான் உறையும் திருவரங்கம் கோவில். திருவரங்கம் என்னும் பெரிய கோவில் திருப்பதியினுடைய சிறப்பு எப்படின்னு கேட்டால், அந்த பெருமையானது எப்படின்னு கேட்டால், சீர் வந்த உந்தி திசைமுகனால் அல்லாது சொல்ல முடியாது. சிறப்பு பொருந்திய, சீர் வந்த சிறப்பு பொருந்திய உந்தி திருமால் எம்பெருமானுடைய திருநாபி கமலத்தில் பிறந்த 4 திசைகளையும் நோக்கிய பிரம்மா, நான்முகனை உடைய பிரம்மதேவன், 4 முகங்களை உடைய பிரம்மதேவன் அல்லாமல் என் சோர் வந்த சொல்லில் சுருங்குமோ, என்னுடைய குற்றம் பொருந்திய சொற்களில் அடங்கி விடுமா, சொல்ல முடியுமா? திசை விளங்கும்படியாக தோன்றின நான்முகன் அவனாலே சொல்ல முடியுமோ, முடியாதோ? என்னாலே சொல்ல முடியுமான்னா ஒரு காலும் முடியாது, அடங்காது. எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலே தோன்றி அவனுடைய அருளை பெற்று தேவர்களிலே சிறந்தவனார் அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப குண விபவங்களை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு ஏற்றதாக ஒரு முகம் அல்ல, பல முகங்கள். அப்படி பல முகங்களை உடைய பிரம்மன் ஸ்ரீரங்கத்தினுடைய சிறப்பை ஒரு கால் கூறி முடித்தால் முடிக்கலாமே ஒழிய, சாதாரண மனிதன் அல்ப ஞானம் கொண்டவன் என்னால் எப்படி சொல்ல முடியும், முடியாது அப்படின்னு அர்த்தம். பிரம்மதேவன் நான்முகனாய் இருத்தலும் எம்பெருமானுடைய புதல்வனாய் இருத்தலும் அன்றி, ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான முதலிலே ஆராதித்தவன். இந்த 2 பெருமை, நான்முகனாய் கொண்டவன் எம்பெருமானுடைய திருநாபி கமலத்திலிருந்து தோன்றியவன் இருக்கட்டும், அவனுடைய புதல்வன் இருக்கட்டும், எம்பெருமானுடைய புதல்வன் இருக்கட்டும், இது 2 காட்டிலேயும் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருளியுள்ள எம்பெருமான முதல்ல ஆராதித்தவன் அப்படிங்கிறது பிரம்மாவுக்கே சொல்ல முடியும். சீர்வந்த உந்தி திசைமுகனால் அல்லாது அப்படிங்கிறதுக்கு இதை காட்டுறார். எம்பெருமானுடைய திருவருளுக்கு பாத்திரமாவதற்கு என்ன செய்யணும்? பற்று அற்று இருக்க வேண்டும். பற்று அறுதலே முதற்காரணம் அப்படிங்கிறத சொல்றார். அங்கங்கு அப்படின்னா பற்று உண்டாவதற்கு பல காரணங்கள் பற்றி சொல்றார். அதுதான் எங்கும் இருக்கு. பற்று ஏற்படுவதற்குத்தான் எல்லா விஷயங்களும் சாத்தியமா இருக்கு. ஆனா பற்று அற்று இருப்பதுன்னு சொல்றீர் அப்படிங்கிறத இங்கே காட்டுறார். அப்படி பற்றற்று இருப்பவர்களான அடியவர்களை உகந்து ஏற்றுக்கொள்கின்றான் எம்பெருமான். திருவரங்கத்தில் எழுந்தருளியிருக்கும் எம்பெருமான். எம்பெருமானுடைய திவ்ய தேசங்கள் 108, அதில் தலையான திவ்ய தேசம் சோழ நாட்டு திருப்பதிகள் 40லேயும் முக்கியமானது. கோவில் திருமல பெருமாள் கோவில்னு பிரதானமாக எடுத்து சொல்லப்படுகின்ற 3 ஸ்தலங்களிலேயும் முதன்மையானது. கோவில் என்றும் பெரிய கோவில் என்றும் பூலோக வைகுண்டம் என்கின்ற மகிமையுடையது போக மண்டபம்னு சொல்லப்படக்கூடியதான ஸ்தலம். பிரணவாகாரமான ஸ்ரீரங்க விமானத்தில் ஆதிசேஷ சயனத்தில் பள்ளி கொண்டருளும் எம்பெருமான் ஆதியில்
சத்தியலோகத்தில் பிரம்மாவினுடைய திருவாராதன திருவுருவமாக இருந்தான். அதுக்கு பின்ன சூரிய குலத்தில் மனுகுமாரர் இஷ்வாகு மகாராஜர் பிரம்மனை குறித்து தபசு பண்ணி பலகாலம் தபசு பண்ணினதனுடைய பயனாக அந்த எம்பெருமான் தான் பூசித்து வந்த இந்த எம்பெருமானை கொடுக்க பிரம்மன் கொடுக்க அதை பெற்றுக்கொண்டு அயோத்திக்கு வந்து அதை எழுந்தருளை பண்ணி கொண்டு வந்து அயோத்தியிலே பிரதிஷ்டை பண்ணி திருவாராதனம் பண்ணி வந்தான். அந்த ஸ்ரீரங்கநாதன் தான் இஷ்வாகு முதல் ராமன் வரைக்கிலும் இருக்கக்கூடிய ரவிகுல மன்னவர்களுக்கு எல்லாம் குல தெய்வம் குல தனமாக விளங்கினான். இப்படி மனுஷருக்காய் படாதனப்பட்டு தோன்றின பெருமாளாகிய ராமனாலே வணங்கப்பட்டது. அப்படிங்கிறதுனால பெருமான் ரங்கநாதனுக்கு பெரிய பெருமாள். பெருமாள் ராமன்னு சொல்கிறோம். பெருமாளால் ஆராதிக்கப்பட்டதனால பெரிய பெருமாள் என்று திருநாமம். ராமன் வனவாசம் சென்று விபீஷணனுக்கு அபயமளித்து கடல் கடந்து லங்கை சேர்த்து ராவணாதி ராட்சசர் சம்ஹாரமெல்லாம் பண்ணி திருவயோத்திக்கு மீண்டும் எழுந்தருளி பட்டாபிஷேகம் செய்து கொண்டதுக்கு அப்புறம் சுக்ரீவன் முதலியவர்களுக்கெல்லாம் விடை கொடுத்து அவரவர தங்கள் தங்கள் இருப்பிடத்துக்கு செல்லுமாறு நியமனம் பண்ணினான். அப்பொழுது தன்னுடைய திருவாராதன மூர்த்தி குலதனம் குல தெய்வம் திரு ரங்கநாதனை தனக்கு மிகவும் அந்தரங்க பிரியன், மிகவும் உகந்த அடியவன் விபீஷண ஆழ்வானிடத்தில் கொடுத்து ஆராதித்து வரும்படிக்கு நியமித்து அனுப்பினான். அப்படி அந்த அரக்கர் பெருமான் விபீஷண ஆழ்வான் பெருமான விமானத்தோடு ரங்கம் என்கிற விமானத்தோடு எழுந்தருள பண்ணி கொண்டு லங்கை நோக்கி செல்லும் பொழுது இடவழியில் உபய காவேரி மத்தியில் பெருமானுடைய அந்த விமானமானது பெயராமல் நிலைத்து நின்றுவிட்டது. அப்படி அங்கே எம்பெருமான் திருவுள்ளம் உவந்து தங்கிய இடமே ஸ்ரீரங்கம் என்று சொல்லப்படுகின்றது. எம்பெருமான் உகந்து எருளின திவ்ய தேசத்தில் முதன்மையானது ரங்கம். உகந்த இடம் ஸ்ரீரங்கம். திருமால் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம் ஸ்ரீரங்கம் அப்படின்னு இந்த திவ்ய தேசத்தினுடைய ஏற்றமானதை இன்று அனுபவித்தோம். தொடர்ந்து ரங்கத்துக்கு பல வகையான ஏற்றத்தையும் உயிர் பாசுரங்களான ஆழ்வார் பாசுரங்கள் அதையும் கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.